வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியல்ல நம்ம இலக்கிய இந்த பைரவிக்கு சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைரவி தான் அஞ்சலிக்கு இந்த மாதிரியெல்லாம் ஐடியா சொல்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுக்க வச்சது இந்த பைரவி தான் சொல்லிட்டு நம்ம இலக்கிய கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம இலக்கியா இந்த பைரவி கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க எல்லாம் செஞ்சது நீங்கள் தான் தெரியும், நீங்கள் இப்போ எங்கே போய் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீட்டிங்க்கு கிளைண்ட் மீட்டிங்கில் ஒரு ஆளை பார்த்து பேசிட்டு வரேன்ட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுறாங்க. நம்ம இலக்கிய வந்துட்டு வீடியோவை காமிச்சு இங்கே பாருங்க இது யார் பேசிட்டு இருக்கிறது சொல்லவும் இந்த பைரவி வந்துட்டு அப்படியே மழுப்புறாங்க. உனக்கு நான் என்ன பேசணுன்றது தெரியுமா? நான் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியடி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இனிமேல்ட்டு வீட்டு பக்கம் கூட உன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி சொல்கிறாங்க. நம்ம இலக்கிய இருந்துட்டு இங்கே பாருங்க நான் ஏற்கனவே உங்கள் மேலே கண்ணு வச்சுட்டேன், நீங்கள் தான் செஞ்சுருப்பேங்கிறது உறுதியாகவும் தெரியும். எங்கள் சின்னாமணியத்துக்கிட்ட எதுக்கு அவ்வளோ காசு வரப்போகுது? அவ்வளோ காசு கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் நடிக்கிறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு திறமையும் இல்லை, காசும் கையில் இல்லை. இது எல்லாம் செஞ்சதுன்னு நீங்கள் தான்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய இந்த பைரவி கிட்ட பேசுகிறாங்க. இந்த பைரவி ரொம்ப ஓவரவே பேசுறாங்க. இங்க பாருங்க பெரியவங்கன்னு பாக்குறேன், இல்லைன்னா ஒரே போட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கடை எடுத்து அடிக்க பாக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இலக்கியம் வந்து ஜானம்மா கிட்ட நல்லபடியாக பேசணும். நம்ம ஜானம்மா வந்து இப்போ நம்ம இலக்கியம் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து நம்ம புள்ளியை பிரிச்சிருவாங்களோ அப்படின்ற மன வருத்தம் தாங்க நம்ம ஜானம்மாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜானம்மா வந்து பூஜை ரூம்லேருந்து வழுக்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம இலக்கியம் வந்து இங்கே கொடுங்கத்தை நான் கழுவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தள்ளு பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை உதாசனப்படுத்திட்டு நம்ம ஜானம்மா போகிறாங்க. நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே மன வேதனைங்க. எப்படி நம்ம வந்து ஜானத்தியை சமாதானப்படுத்த போகிறோம்? நம்ம வந்து கௌதம் பற்றின உண்மை வந்து கௌதமுக்கு ரேவதி அம்மா தான் அம்மான்றது தெரிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானத்தை நினைக்கிறாங்க. ஆனால் தெரிய வரணும்னு சொல்லிட்டு ரேவதி அம்மா நினைக்கிறாங்க. நான் யாருக்கு பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து ரொம்பவே வேதனைப்படுறாங்க. ஆனால் வந்து நம்ம ஜானம்மா வந்து கொஞ்சமாச்சு மனசு இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. நம்ம ஜானம்மா மனசில் நம்ம இலக்கியா பற்றின தப்பான உணர்வு எப்படி வந்தது எல்லாம் இந்த பைரவி பண்ண வச்சுருந்தாங்க. சும்மாவே போயிட்டு ஏற்றி உங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்க. இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, வெரைட்டி விட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாங்க நம்ம ஜானம்மா கிட்ட. இருந்தாலும் நம்ம ஜானம்மா வந்து குழந்த மாதிரி நம்ம இலக்கிய வந்து கூடிய சீக்கிரத்தில் ஜானம்மாவை புரிஞ்சிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமுக்கு நல்ல ஒரு வழியை காமிக்குவாங்க நம்ம இலக்கியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு ரேவதி பற்றின உண்மையை வந்து நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. கௌதம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குவாங்க? உடனே நம்ம இலக்கியா மேலேயும் ஜானம்மா மேலே தான் கோபப்பட போகிறாங்க. ஏன்னா என்னோட அம்மா பக்கத்திலே இருக்காங்க, ஆனால் இவ்வளோ நாள் எங்கிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்களே அப்படின்ற கோபம் வந்து வரப்போகுது. என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி